இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோட சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டான குருமா எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு ரொம்ப அதிகமான காய்கறிகள் எதுவும் தேவைப்படாது. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் தேவையான சில பொருட்களெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் ஸ்பூன் அளவுன்னு பார்த்தா ஒரு 7 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் இருக்கும். கூடவே 1.5 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனாக இருந்ததுன்னா 2 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10-12 மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக முடிஞ்ச அளவு மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும், நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கல் பாசி சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சோம்பு லைட்டாக பொரிஞ்சு வாசனை வரட்டும். அப்புறமா இதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம விருப்பப்படி வெங்காயத்தை நல்லா சின்னதாகவோ அல்ல நீளமாகவோ கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்தளவு வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 10-20 செகண்ட்ஸ்லேயே புதினா இலைகள் நல்லா நமக்கு சுருண்டு வதங்கி வந்துடும். அப்புறமா இதில் ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். அப்புறமா இதில் தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். மசாலாஸ் எல்லாம் வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்தளவு நல்லா கலந்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறமா மிக்ஸி ஜாரை அலசி 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு குருமா எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போது இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தம் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். குருமா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் திக்காக குருமா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற குருமா அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்தளவு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம். ஒரு 2 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம். அதிகமாக காய்கறிகள் எதுவும் சேர்க்காமல் ரொம்பவே ஈஸியாக நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் குருமா ரெடி ஆயிடுச்சு. திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 10-20 செகண்ட்ஸ் மட்டும் கொதிக்கட்டும் நல்லா. இப்போ இதில் உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக குருமா ரெடி பண்ணியாச்சு. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.